அப்பா நான் 12th பாஸ் ஆயிட்டேன், அடுத்து காலேஜ்ல சேரணும், என்னப்பா படிக்கிறது? என்ன வேணா படிப்பா, அது உன்னோட விருப்பம். அப்புறம் நாளைக்கு வந்துட்டு உங்களாலதான் நான் விருப்பப்பட்டது படிக்க முடியாம போச்சுன்னு சண்டைக்கு வரக்கூடாது. அப்பா அப்படின்னா நான் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு ஃபுட் டெலிவரி பண்றதுல முக்காவாசி பேர் சிவில் இன்ஜினியர் தானாமா, டிவில போட்டிருந்தாங்க. அப்ப இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ட்ரிபிள் அது மாதிரி ஏதாவது படிக்கவா? இங்க பாரு, உன்னோட ஜாதகத்திலே போட்டுருக்கு கரண்ட் சம்பந்தப்பட்ட மாதிரி வேலையெல்லாம் பார்க்க கூடாது. ட்ரிபிள் படிச்சுட்டு என்ன வேலை செய்வ? ஓ, அக்ரிக்கு படிக்கவா? விவசாயம் பண்றதுக்கு படிப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று படிச்சு நானே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கவா? ஏன்டா ஒரு 100 ரூபாய் கொடுத்து கடைக்கு போயிட்டு வாடான்னு சொன்னாவே மீதி சில்லறைய வாங்க மறந்துட்டு வந்துடுவேன். நீ எல்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லாஸா தான் போயிடும். அப்ப என்ன என்னப்பா பண்ண சொல்றீங்க? நீங்களே சொல்லுங்க, நான் என்ன படிக்கிறது? மறுபடியும் சொல்றேன், நீ விருப்பப்பட்டதை படி. அப்புறம் நாளைக்கு வந்துட்டு உங்களாலதான் நான் விருப்பப்பட்டதை படிக்க முடியுதுன்னு என் கூட சண்டைக்கு வரக்கூடாது. ஏப்பா நான் எது சொன்னாலும் புதுசா ஏதாச்சும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு வேணாம்னு சொல்றீங்க. சரி நீங்களே சொல்லுங்கனாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதுக்கு பேசாம நான் 12th ஃபெயிலாவே போயிட்டு இருக்கலாம். ஃபெயிலா போயிருக்கா? இதுக்கு தானே உன்னை படிக்க அனுப்புன. ஃபெயிலா மட்டும் போயிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் தெரியாது.